ஜீசஸ். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. வேதத்தில் அந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 1 வாசிக்கிறீங்களா? என்னை மறுபடியும் ஆண்டவரே, இந்த காலை வேளையில கேட்கலாம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில ஆண்டவர் எங்களோடு நாமத்தினால ஹல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஸ்தோத்திரம் இயேசையா, ஸ்தோத்திரம் இயேசையா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் மேன்மையை பெருக பண்ணி மறுபடியும் என்னை தேற்றுவீர். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லாம ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மளை மறுபடியும் நம்மளை தேற்றுகிற ஆண்டவர். கை வைத்தவர் எப்பொழுதுமே நம்ம எப்ப கைவிடலான்னு யோசிக்கும். ஆனா ஆண்டவர் நம்மளுக்கு இந்த உலகத்தில் இருக்க தாய் தகப்பன், உலகத்தில் உள்ள எல்லா உறவுகள் பார்த்தீங்கன்னா, நாம் ஒரு தவறோ ஒரு தப்பிதங்களோ செய்யும் போது நம்மளை அந்த ஆயத்தமா இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் எப்படின்னா தூக்கி எடுக்கணும்னு விரும்புகிறார். ஹல்லேலூயா. வசனம் இதுதான். மீண்டும் ஒரு வாய்ப்பு. சொல்லுங்க பாப்போம். நல்ல உற்சாகமா சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த வசனம் பார்த்தீங்கன்னா 2018 இறந்த ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து, யாரும் எந்த ஆறுதலும் சொல்ல ஆட்கள் இல்லை. ரொம்ப மன கொண்ட எப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்களையோ நஷ்டங்களையோ பங்கு போட்டுக்கிறத விட நம்முடைய லாபங்களை பங்கு போட்டுக்குருவாங்க. ஆனால் தேவன் எப்படி அப்படின்னா, நம்முடைய குறைவுகளில் நம்முடைய வேதனைகளில் முழுக்க முழுக்க அவரே அதை எடுத்துக்கொள்ளுகிறார். விசுவாசிக்கிறாங்க? ஆமென் சொல்லுங்க. நீங்கள் யாரை வேணா போய் பாருங்களேன். உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆபத்து காலத்தில் உதவுவனே நல்ல நண்பன். ஆனால் அந்த பழமொழி இப்போ மாறி போச்சு. என்னென்னா, ஆபத்து காலத்தை உருவாக்குகிறவன் தான் இன்றைக்கி நண்பனாகி போயிட்டான். இன்றைக்கும் பார்த்திங்கன்னா இந்த பசங்கள்லாம் பெத்த அம்மா அப்பாவை நம்ப மாட்டுறானுங்க. யாரை நம்புகிறாங்க? அந்த ஃப்ரெண்ட்ஸை தான் நம்புகிறான். ஃப்ரெண்ட்ஸு தான் கடவுள், ஃப்ரெண்டு தான் தூதன், ஃப்ரெண்டு தான் எல்லாமே இருக்குது. அதுலேயே நிறைய ஃப்ரெண்டெல்லாம் வந்துருச்சு. அப்போ ஏதோ பெஸ்டின்னு ஒன்று வந்துருக்குதா, அது என்ன ஃப்ரெண்டுலாம் தெரியல. தயவு செய்து பொம்பளை பிள்ளையானாலும் சரி, ஒரு லெவலுக்கு மேலே பழகிறாங்கனாவே கொஞ்சம் கவனமாக இருங்க. புரிஞ்சுங்களா? ஒரு அலையில் சொல்லுங்க.
பொம்பளை பிள்ளை தானே இன்னொரு பொம்பளை பிள்ளையோடு பேசுதுன்னு விட்டுறாதீங்க. அங்கேயே பிசாசு வந்துருச்சு. அது ரொம்ப ஒட்டி பிணையுது, அப்படியே சட்டை கட்டையெல்லாம் மாற்றி போட்டுக்குது. அப்படியே பைக்கில் போகும்போது கூட ரொம்ப ஒட்டிக்கின்னு தான் போகுது. அப்படின்னா அது ஒரு ஆவி. தயவு செய்து அதை கூப்பிட்டு கவனிங்க. புரிஞ்சுங்களா? ஒரு அலையிலே சொல்லுங்கள். நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னா, சரி நம்ம புள்ள தானே அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஆனால் இன்றைக்கி அதுக்குள்ளே 1008 ஆவிகள் வந்துருச்சு. அதனால் அது ஆம்பளை பிள்ளையோடு பேசுனாலும் சரி, பொம்பளை பிள்ளையோடு பேசினாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு வரைமுறை இருக்குது, ஒரு லெவல் இருக்குது. அதை தாண்டி போகுதுனாவே கொஞ்சம் பெற்றோர்கள் உங்கள் கவனத்தில் தயவு செய்து இருங்கள். ஏன்னா இது சிறுவர் ஒளின்றது எனக்கு லைஃப், என்னோடய வாழ்க்கையே இதுதான். ஸோ அதனால் அவங்க செய்கிற எல்லா சேட்டைகள், அவங்க பண்ணுற எல்லாம் என்னென்ன பண்ணுறாங்க, இதுதான் அப்படியே கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றின்னு பார்க்குற மாதிரி அவனை பார்த்துக்கினே இருப்பேன். ஒருத்தன் இப்படி சட்டை போட்டால் என்ன, இப்படி ட்ரெஸ் போட்டால் என்ன, இப்படி முடி வெட்டினா என்ன. உங்களுக்கு அது பார்வைக்கு நீங்கள் ரசிக்கிற மாதிரி இருக்கலாம். என் கண்ணுக்கு நல்லா தெரியும் இது என்ன ஆவி, இது நல்ல ஆவியா நொல்ல ஆவியான்னு எங்களுக்கு தான் தெரியும். புரிஞ்சுங்களா? ஒரு அலையிலே சொல்லுங்கள். அதனால தான் உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த செல்லம்னு ஒன்று மட்டும் கொடுக்காதீங்க. அது செல்லம் கொடுக்குறதும் ஒன்று, உங்கள் பிள்ளைக்கு நீங்களே கையில் விஷம் கொடுக்குறதும் ஒன்று. ஏன்னா கேட்டால் நான் ஒத்த பிள்ளை பெற்றிருக்கேன், ஒத்த பிள்ளை பெற்றா என்ன, ரெட்டை பிள்ளை பெற்றானே, எல்லாம் பிள்ளை தானே. தேவன் நம்மளை மறுபடியும் தேற்ற விரும்புகிறார். ஆனால் இந்த ஜனம் எப்படி தான் மறுபடியும் ஏதாவது ஒரு வழியில் கீழே விழதான் விரும்புது. தேவன் நம்மளுக்கு மீண்டும் மீண்டும் ஒரு வாய்ப்பு தருகிறார். ஒவ்வொரு நாளும் பிறக்கும்போது, ஒவ்வொரு நாளும் காலையில் விடியும் போது நல்லா நினைத்து கொள்ளுங்கள், கர்த்தர் மீண்டும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோன்னா, நம்ம ஏதோ பெரிய நல்லவங்க. இந்த கொரோனா காலத்திலலாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இறந்து போனாங்க. ஒரு கும்பல் இப்படி பேச ஆரம்பிச்சிச்சு. என்ன பேச ஆரம்பிச்சுன்னா, பாவம் செஞ்சுட்டாங்க, அதனால தான் கொரோனா வந்துருச்சு. அப்போ உயிரோடு இருக்கிறவங்க நம்மளாம் ரொம்ப நல்லவங்களா? இல்லை, அவருடைய கிருபை நம்மளை வாழ வைக்கிறது. ஹல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுங்க. தயவு செய்து வியாதி வந்தவெல்லாம் பாவி, வியாதி வராதெல்லாம் பெரிய நல்லவெல்லாம் அப்படிலாம் கிடையாது. அவர் நல்லவராக இருக்கிறார், அதனால் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கு ஒவ்வொரு பிறந்தநாள் வரும்போது எல்லாரும் பிறந்தநாள்லாம் கொண்டாடுவாங்க. எனக்கு பிறந்தநாள்லாம் கொண்டாடுறதெல்லாம் பழக்கம் கிடையாது. அது குழந்தை. நேற்று ஒரு ட்ரைனிங் சென்டரில் மாட்டிக்கினேன். நேற்று என்னோடய பிறந்தநாள். அங்கே கரெக்டாக பிளான் பண்ணி வச்சு ஒரு கேக்கெல்லாம் வாங்கிட்டு வந்து முடியும் போது கட் பண்ணி எங்கள் வீட்டுக்கு வந்தால் யாருக்கிட்டையும் தப்பிக்கணும்னு சொல்லி என் மனைவி பிள்ளைகள் எல்லாம் இன்னொரு ஊருக்கு ட்ரைனிங் அனுப்பிட்டேன். சரி, இங்கே இருந்தால் தானே ஏதாவது பிரச்சனை பண்ணின்னு சொல்லிட்டு அங்கே அனுப்புனா, அவங்க வரும்போதே வர வழியிலே கேக்கு வாங்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்க அக்கத்து வீட்டுக்காரங்க எல்லோரும் வந்து நேற்று எப்படியாவது நம்ம இவங்களாம் வர்றதுக்குள்ளே தூங்கிடலான்னு பார்த்தா எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் உண்டு. என்ன வேலை செஞ்சாலும் அந்த 10 மணி 11 மணிக்கு தான் தூக்கம் வரும். ஹல்லேலூயா. அது என்ன கடுமையாக வேலை செஞ்சாலும். ஆனால் நேற்று எல்லார்ட்டையும் மாட்டி எனக்கு அதில் அவ்வளோ விருப்பம் கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு பிறந்த நாள் கொண்டாடணும் அப்படின்னா அதுக்கு ஏதாவது சாதிச்சிருக்கணும். ஆமேன். சத்தமே இல்லையா? நமக்கு பிறந்த நாள்னா நம்மளுக்கு ஒரு புதுசாக ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கி அது ஒரு கேக்கை வெட்டி அதை கொஞ்சம் மூஞ்சில் பூசி அதை அப்படியே ஒரு ஸ்டேட்டஸ் போட்டு, அதாவது என்னுடைய கருத்து. இது எல்லாரும் இப்படி இருக்கணும்னு சொல்லலை. நான் ரொம்ப அதிகமாக அழுகிற நாள்னா பிறந்த நாள் தான். ஏன்னா மற்றவங்களாம் எப்படியோ தெரியாது, நான் ஜீவனோடு இருக்கிறேன் அப்படின்னா அப்படி கிருபையே இல்லாமல் வேறு ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா நான் 1982 இங்கே இருக்கிற இஎஸ்சி ஹாஸ்பிட்டலில் ஐநாவரத்தில் நான் பிறக்கிறேன். ஆயுத கேஸ் சொல்லுவாங்க, பெரிய ஆப்ரேஷன். அப்போல்லாம் அவ்வளோ டெக்னாலஜிலாம் கிடையாதான். அப்போ ஆல்ரெடி எங்கள் அண்ணா எங்கள் அக்கா நான் 3ஆவது ஆளாக பிறக்கிறேன். அப்போ ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிடுச்சு சொல்லிட்டு டாக்டர்லாம் எங்கள் அப்பா கிட்டே எழுதிட்டாங்களாம், இந்த பிள்ளை வேணுமா ஒரு மனைவி வேணும். எங்கள் அப்பா அப்போவே நான் வேணான்னு எழுதிட்டாங்க. எங்கள் அம்மாவோட பிறந்த சொந்தக்காரங்கள்லாம், எங்கள் அம்மா பேர் செல்வராணி, செல்வம் செத்துரும் இல்லைன்னா குழந்தை செத்துரும், ஏதாவது செத்துரும், மாலையோடு வந்துட்டானுங்க. நான் பிறக்கும்போது மாலையோடு தான் பிறந்திருக்கேன். ஒரு அலையிலே சொல்ல மாட்டேங்கல்ல. வந்தவங்க என்ன, மாலை வேஸ்ட் ஆகிடக்கூடாது, சரி ஏதாவது ஒன்று மண்டையை போட்டுட்டு போயிடலான்ட்டு வந்துட்டாங்க. நானாக மண்டையை போடுவேன். அப்போது பெரிய ஆப்ரேஷன்னால ரொம்ப சிவியராக நடக்குது. அப்போ எங்கள் தாத்தா பாட்டிலாம் ரோமன் கேத்தலிக்கில் அப்போ தான் உள்ளே கன்வெர்ட் ஆகுறாங்க, அப்போ தான் உள்ளே போகிறாங்க.
அப்போ அவங்களோட நம்பிக்கைக்காக ஒரு ஃபாதர் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு வெயிட் பண்ணுறாரு. அப்போல்லாம் வந்து அந்த தந்தி ட்ரங்க் கால் வரும். அப்போ டெல்லியிலேருந்து அந்த ஃபாதருக்கு ஒரு ட்ரங்க் கால் வருது. என்னென்னா, டெல்லியில் ஜேக்கப் ஃபாதர் இறந்துட்டார், நான் இங்கே பத்திரமா பிறந்து அந்த கழுவுறதுக்காக வெளியே கொண்டு வராங்க. அப்போல்லாம் அவ்வளோ வசதிகள் இல்லை. அப்போ அந்த ரத்தத்தோடு இருக்கும்போதே என்னை பார்த்து சொன்னாரா, ஓ ஜேக்கப் நீங்கள் பிறந்துட்டேன்னு சொல்லி. இந்து மனுஷன், ஆனால் எனக்கு வச்ச பேர் கிறிஸ்தவ பேர். ஒரு அலையிலே சொல்லாமா? அந்த பேரை மாற்றுறதுக்கு என் 18 வயசு வரைக்கும் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து ஒவ்வொரு ஸ்கூலாக மாறும்போது நானும் என்னென்னவா போராடி இருக்கிறேன். அதில் இருக்க ஒரு எழுத்தை கூட என்னாலையும் மாற்ற முடியல, யாராலையும் மாற்ற முடியல. கைத்தட்டி ஆண்டவரே சொல்லாமா? ஹல்லேலூயா. எதுக்கு சொல்கிறேன்னா, நான் அப்படி தான் ஒவ்வொரு நாளும் இது ஒரு கதை இல்லை. ஒரு வருஷம் தாய்ப்பால் இல்லாமல் சித்தி பாட்டி வளர்த்து அப்பவும் முடியாமல் போய் அப்போ ஒரு டாக்டர் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவர் ட்ராவல் பண்ணும்போது அவர் செத்து போய் பல பேரை கொண்டுட்டு தான் வந்திருக்கேன். வேலையிலே சொல்ல மாட்டீங்களே. அதனால தான் சொல்லுவேன், நான் உயிரோடு இருக்குது அவருடைய கிருபையே இல்லாமல் ஒரு ஒன்றுமே இல்லை. ஒரு அலையிலே சொல்லாமா? இங்கே இருக்கிற சிவன் கோயில் அந்த குளத்தை தாண்டும் போதெல்லாம் யோசிப்பேன். 3வது 4வது படிக்கும்போது அதில் போய் முங்கி நீச்சல் தெரியாமல் மாட்டி அங்கே ஒரு கல்லாக இருந்து ஒரு கல் அந்த இடத்த கல் அது குளத்து கல் எப்படி இருக்குன்னு தெரியும். அங்கே ஒரு கை வந்து என் தலைமுடியை பிடிச்சி தர இழுத்து வாசலுக்கு கரையில் கொண்டாந்து விட்டு அப்போ ஆண்டவர் கிருபையாய் பிழைக்க வைத்தார். ஹல்லேலூயா. எங்கள் அப்பா சொல்லுவார், பாம்புக்கு பல்ல தான் இந்த விஷம், உனக்கு உடம்பெல்லாம் விஷம்வார். இந்த கதை பாம்புக்கு தெரியாது. நான் கிராமத்தில் போய் படித்து வேலை செஞ்சேன். அப்போ என்னாச்சுன்னா, அங்கே ஒரு பாம்பு கடிச்சு உடம்பெல்லாம் ஹல்க்கு மாதிரி கண்டு கண்டாக வீங்கி அந்த வைத்தியர் பார்த்தார். 40 நாள் பார்க்கலான்னார். இப்போ வைத்தியரும் செத்துட்டார், பாம்பும் செத்து போச்சு. நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன். சத்தமாக சொல்ல மாட்டேறீங்களே. அதாவது நம்மளை ஒவ்வொரு நாளும் சொல்கிறோம். ஒவ்வொரு நாள் நான் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே சொல்ல. உங்கள் வாழ்க்கை நீங்கள் நிதானிச்சு பாருங்கள். நீங்கள் நல்லவங்களோ பெரிய வல்லவங்களோ நீங்கள் பெரிய பராக்கிரமசாலி அப்படிலாம் கிடையாது. 10 பைசாக்கு போகாத கேஸு. ஆனால் கிருபையில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ஒரு நாள் இந்த 2013 இலங்கை போயினே இருந்தேன். அப்போ எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸுங்களும் திட்ட ஆரம்பிச்சிட்டே, அங்கே குண்டாக போடுறானுங்கடா, அங்கே போய் ஏன்டா போகிறேன்னு. அப்போ என் மனைவியை பார்த்து கேட்டேன். எல்லாரும் சொல்கிறாங்க அங்கே போகாதீங்கன்றாங்க, நீ மட்டும் குத்துக்கள் மாதிரி அமைதியாக இருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் உங்களை பற்றி தெரியாதுங்க அப்படின்ட்டான். எனக்கு பரவாயில்ல, கட்டின பொண்டாட்டிக்கு புருஷனை பற்றி நல்லது அப்படி என்ன தெரியும், எல்லாரையும் அனுப்பி வச்சுட்டு தான் நீங்கள் போவீங்க. உண்மையாங்க 2018 நடந்த குண்டு வெடிப்புக்கு கரெக்டாக அந்த மட்டக்களப்புன்ற இடத்துல நானும் இருக்கிறேன். ஜஸ்ட்டு ஒரு 9 நாள் தான் வித்தியாசம். நான் 9 நாள் விசா தள்ளி போயிருந்தா நானும் அதே இடத்துல இருந்திருப்பேன், நானும் போய் சேர்ந்திருப்பேன். பரலோகமே. ஹல்லேலூயா. மறுபடியும் இப்படி நிறைய சொல்லிக்கினே இருக்கலாம். என் ட்ராவல்லாம் பார்த்தீங்கன்னா கூகுள் வருஷம் எனக்கு மெயில் அனுப்பும். நீ இத்தனை ஊருக்கு போனேன், இத்தனை இடத்துக்கு போனேன், அது வேறு பொழப்பே கிடையாது. இப்போ அதை பார்க்குறதே இல்லை, கடுப்பாகுது. நம்ம எங்கெல்லாம் போகிறோமோ, நீ இத்தனை இடத்துல போய் நின்ன, இங்கே ஃபோட்டோ எடுத்த, இங்கே நின்ன, இதை பார்த்த, எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து நமக்கே திருப்பி ரிட்டர்ன் அனுப்பும். அப்படி பார்க்கும்போது நான் பார்ப்பேன், இந்த பொங்கல் அன்னைக்கு தூத்துக்குடி போய் இறங்குறேன். அந்த டிரைவர் சொல்கிறாரு, சார் 3 பஸ்ஸு ஆக்சிடெண்ட்டு சார். ஒரு பஸ்ஸில் பர்வீன் பஸ்ஸில் ஸ்பாட் அவுட், அங்கேயே இறந்துட்டாங்க. அவங்களுக்குலாம் அது பெரிய ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு கொஞ்சம் அழுகையாக மட்டும்தான் இருக்குது. ஏன்னா என்னை காப்பாற்றுறதுக்காக எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ கர்த்தர் அவ்வளோ செய்திருக்கிறார். ஒரு அலையில சொல்லலாமே. கடைசி ஒன்றுன்னு சொல்லி என் பையன் பிறந்து 21 நாள் ஜம்மு காஷ்மீர் ஊழியத்துக்கு போகிறேன். நான் போய் அன்றைக்கி 1 வாரம் 2 நாள் 4 நாள் கழித்து என்னை பாகிஸ்தான் பார்டர் வரைக்கும் ஊழியத்துக்கு போகணுன்னு சொல்லிட்டு எல்லோரும் காரில் போகிறோம். போய் அங்கெல்லாம் ஊழியெல்லாம் செஞ்சுட்டு வரோம். அதாவது ஒரு புதன்கிழமை நினைக்கிறேன் வந்துட்டோம். அடுத்த வியாழக்கிழமை பார்த்தா மறுநாள் ஈவினிங் அதே இடம் அதே ஸ்பாட்டு நியூஸ்லலாம் வருது. ஃபுல்லாக குண்டு மழையாக பொழியுது. பாகிஸ்தான்லேருந்து இங்கே பாமா போடுறாங்க. ஹல்லேலூயா. பயப்படாதீங்க, உங்க முன்னாடி இருக்குது ஆவி இல்லை, ஆவி போன்ற ஒரு மனிதன் இல்லை, மனிதன் தான். மறுபடியும் சொல்லுங்க, சத்தமா சொல்லாம, இவ்வளவு சொல்லின்னா உங்களுக்கு தான் கஷ்டம். சொல்லுங்க, மறுபடியும். நம்மளை ஆண்டவர் மறுபடியும் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு தரார். இப்போ பிரச்சனை என்னன்னா, இந்த வாய்ப்பு எதுக்காக, என்னை ஏன் பிழைக்க வச்சிருக்கிறாரு, என்னை ஏன் அதனால தான் ஒவ்வொரு பிறந்த நாளுக்கு நான் உட்காந்து அழுகிற ஒரே விஷயம், நான் ஒன்றும் அவ்வளோ நல்லவன் இல்லை ஆண்டவர், என்னை இத்தனை ஆண்டுகள் ஜீவன் தப்ப வச்சிருக்கிறீங்கன்னா அவருக்கு தேவையா இருக்கிற அவர் என்னை பிழைக்க வைத்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? அல்லேலூயா.
நீங்கள் எல்லாருமே சரி, நீங்கள் எல்லாம் இங்கே உட்காந்துருக்க எல்லாருமே சரி, நம்ம யாரும் பெர்ஃபெக்ட் கிடையாது, நாம் யாரும் ஹெல்த்தி கிடையாது, நாம் யாரும் பெரிய ஆட்கள்லாம் கிடையாது. அவருடைய கிருபை நம்மளை வாழ வைக்கிறது. ஹல்லேலூயா. இங்க ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைச்சது, வாசிக்கலாமா? ஆதியாமத்தின் புஸ்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிங்க பாப்போம். மீண்டும் ஒரு வாய்ப்பு இவருக்கு கிடைக்குது, வாசிங்க பாப்போம். ஆதியாமத்தின் புஸ்தகம். தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். ஒரு அலையிலே சொல்லலாமா? இந்த லோத்து குடும்பத்தின் மேல ஆண்டுடைய இரக்கம் அவ்வளோ இரக்கமா இருக்குது. ஏன்னா இந்த லோத்துக்காக அங்க ஒரு நீதிமான் ஆபிரகாம் ஜெபித்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த பட்டணத்தை அழிக்க போறாங்க. எப்பா நீ தயவு செய்து இந்த ஊரை விட்டு வெளியே போனா அப்பதான் அவர் அதை எடுக்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும். எங்க அழிவு வரப்போகுது, பட்டணம் அழிய போகிறதுன்றாங்க. ஆனாலும் அந்த சீரியஸ்னஸ், அந்த அவசரம் புரியல. நாம் வாழ்கிற இந்த உலகம் இது அழிவுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது. இது அப்படியே இருக்க போறதில்லை. இன்னும் கொஞ்சம் காலம் போச்சுன்னா உங்க கண்கள் காண நம்ம சென்னையில் ஈசிஆர் அப்படின்ற ஒரு பகுதி இருக்குமான்னு தெரியாதான். அந்த அளவுக்கு அந்த மண்ணரிப்பு, கடல் அரிப்பு அதிகமாக ஆகினே இருக்குது. இன்னும் சில 10 ஆண்டுகள் கழிச்சு சென்னை பட்டணம் அப்படி ஒன்று இருக்குமான்னு பார்த்தா சந்தேகம்தான். அதுக்கான நிறைய சூழல்கள், நிறைய காரியங்கள் உருவாகுது. எதுக்கு இதை சொல்றேன்னா, அன்னைக்கு லோத்து இருந்த பட்டணத்தையும் கர்த்தர் அழிக்கணும், அந்த சோதோம் நகரத்தை அழிக்கணும்னு முடிவு பண்ணி, ஆனாலும் ஆபிரகாம் செய்த விண்ணப்பத்து நிமித்தம் தூதர்களை அனுப்பி அந்த லோத்தை அங்கிருந்து மீட்டு கொண்டு வரலான்னு பார்த்தா லோத்து தாமதித்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கும் தேவனுடைய பிள்ளைகளா இருந்து நமக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைக்குது. மறுபடியும் ஒவ்வொரு நாளும் நம்ம காலையில் எழும்போது நமக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். நமக்கு அது தெரியாமல் நம்ம அப்படியே தாமதமாக நம்ம ஆஸ் யூஷுவல் எப்பொழுதும் போல் அந்த ஒரு பொறுமையாக அந்த காலையில் எழுந்து நம்முடைய அன்றாட வேலை அப்படியே அந்த எனக்கு இருக்கிறதுலே எனக்கு யாரை பார்த்தா ரொம்ப கோவம் வரும்னா சோம்பேறி. சொல்லுங்கள், சத்தம் வர மாட்டேன். அது சில பேர் முகத்தை பார்த்தாவே அந்த கொட்டாயோடு வரும். அந்த சர்ச்சில் அது எப்படி அந்த கார்பன் டை ஆக்சைடு, ஆக்சிஜனு இதெல்லாம் சுமந்து வருகிற என்னது டேங்கர் லாரி மாதிரி சபைக்கு வரும். அப்படி வரும், உள்ளே வருது அப்படின்னும், அப்படியே மூஞ்சிலே குத்தலாமா தோணும். அப்படிலாம் பண்ணக்கூடாது, சரிங்களா? எதுக்கு அப்படின்னா, அது எதனால் வருதுன்னா, இந்த சர்ச்சில் உள்ளே வந்து உட்காரும் போது முதல்ல என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணால் நமக்கு என்ன பண்ணுறாங்க, பாட்டு பாடுறாங்க. என்ன பண்ணுறாங்க, நல்லா அந்த கையை தட்டுங்க பார்ப்போம், கை தட்டுங்க, நல்ல சத்தமாக, நல்ல சத்தமாக, வேகமாக. இந்த கையை தட்டுறதுக்கு பின்னாடி ஒரு இராணுவ ரகசியம் இருக்குது. என்ன ரகசியம்னா, அந்த பாட்டு பாடும்போது இந்த பொக்க வாயை வச்சுக்கிற மாதிரி இப்படி பாடினீங்கன்னா நீங்கள் யாருன்னா அந்த கார்பன் டை ஆக்சைடை உருவாக்குகிறாள். ஒரு அலையில சொல்லுங்க. இது மொத்தமாக ஏவுகணை மாதிரி எங்கே வரணும், நேரம் எங்களுக்கு தான் வரும். அப்படின்னா மொத்தமாக வரும். அதுக்கு தான் உங்களை தயார் பண்ணுறோம். கையை தட்டு. இந்த கையிலெல்லாம் நரம்பு இருக்குது. என்ன இருக்குது, கை காமிங்க, என்ன இருக்குது, நரம்பு இருக்குது. இந்த கையை அப்படி நல்லா ஓங்கி தட்டுனா உங்கள் ரத்த ஓட்ட சீராகி மூளை விழித்து கொள்ளும். மூளை இருக்கான்லாம் கேட்கக்கூடாது, எல்லாருக்கும் இருக்குது. மூளை வெளிச்சுக்கா. அதுக்கு அடுத்தது வாயை திறந்து பாடணும். சண்டே ஸ்கூல் மாதிரி ஆக்கிட்டீங்க. அப்படி பாடினாதான் உங்கள் மூளை விழித்து கொள்ளும். அப்போ தான் செய்தி நேரத்தில் கட்டாயெல்லாம் வராமல் நல்லா உற்சாகமாக கேட்கலாம். ஒரு அலையிலே சொல்லாமா? பாஸ்டர் சொன்னது உண்மைதான். பாஸ்டர் என்னோடய ஃப்ரெண்டு சர்ச்சிலலாம் பிரசங்கம் பண்ண போயிருக்கார். அவர் எல்லாரும் கிடையாது. அவர் இந்த பாஸ்டர் உங்களுக்கு தெரியுமா, அவர் வேற என் பேர் அங்கே சொல்லிட்டு போயிட்டு வட்டார். ஜீவா பாஸுக்கு உங்களுக்கு தெரியுமா? மன்னிக்கணும், அவருக்கு தான் என்ன தெரியும், எனக்கு அவர் தெரியாது. அவர் தான் சீனியரு. எதுக்கு அப்படின்னா, அப்படிலாம் அங்கெல்லாம் வெளியே போகும்போது கையை தட்டுறாங்க, கத்துறாங்க, அல்லேலியா. இங்கே அவர் கொஞ்சம் வேதனையாக தான் இருக்குது. நம்ம பெத்த பிள்ளையெல்லாம் பாரு, நம்ம வெளியே போனால் எல்லாம் ஆமேன் அல்லேலியா வருது. நம்ம பெத்த பிள்ளையெல்லாம் அப்படியா, சரி, ஓகே, அப்புறம் வேற என்ன பண்ணுறது? ஒரு வெள்ளக்கார சொன்ன விஷயங்க இது.
யூ பீப்புள் லைக் யூ ஆர் ப்ரீச்சிங் டு த டெட் பாடிஸ் அப்படின்னாரு. நீங்கள் அதிகமாக இறந்து போன பிணங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறீர்கள். உடனே அந்த இந்திய பிரசங்காருக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன பேசுகிற அப்படின்னு. ஆமாயா, எங்கள் நாட்டில் நாங்கள் ஒரு பிரசங்கம் பண்ணால் அங்கே கீழே வந்து அல்லேலியா தோத்திரம் ஆமேன் கைத்தட்டல், சில பேர் எகிரி குதிச்சு முன்னாடி ஓடி வந்து கையை குத்துட்டு போவான். ஆனா உன் நாட்டில் வந்து நான் பிரசங்கம் பண்ணா எனக்கு பாதி உசுறு போய் நான் ஆமேன் அல்லேலியா சொல்லி 10 அல்லேலியா போட்டாதான் அங்க ஒரு அல்லேலியா வருது. அல்லேலூயா. உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா when we receive the word, அந்த வார்த்தை உள்ள வரும்போதே அந்த கையை தட்டி ஆமென் அல்லேலூயா சொல்லும் போதா நான் ரிசீவ் ஆகிறேன், நான் உயிர் உள்ளவனா இருக்கிறேன். அல்லேலூயா. அதட்ட அல்லேலூயா, praise the Lord, ஆமென். அது ரொம்ப கஷ்டம். எங்க பிரச்சனை உங்களுக்கு புரியாது. ஆனால் இயேசுவின் நாமத்தினால நீங்கெல்லாம் சீக்கிரமா ஒரு நாள் பிரசங்கியாரா ஆவீர்கள். சத்தமா சொல்லுங்க. அப்பொழுது எங்கள் பாடுகளை நீங்கள் அனுபவிப்பீர்கள். சத்தம் வர மாட்டேன். இது சாபமா? எதிர்காலத்தில் வீட்டு சபையா நிறைய ஆரம்பிப்பாங்க. அப்படி பண்ணும்போது பாஸ்டர்கிட்ட சொல்லிடுவேன், இங்க உட்கார்ந்து அமைதியா ஆமேன் போடாத ஆளெல்லாம் ஒரு வீட்டு சபையில போடணும். ஆமேன் சொல்லுங்க. அப்பா தெரியும், ஐயோ நம்ம பாஸ்டர் சொன்னாரே. இப்ப கூட ஒரு அலையிலே வர மாட்டேன் பார்த்தீங்களா? அல்லேலூயா. எஸ், ஆஃப் கோர்ஸ், கட்டாயமாக இங்க தீவிரமா நெருப்பு வரப்போகுது, இங்க அழிவு வரப்போகுது. இவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது அவன் மேல வைத்த அன்பின் நிமித்தம் அவன் கையை பிடிச்சு தர இழுத்துன்னு பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய் விடுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா தெரியாது. இந்த நம்ம வாழ்கிற சென்னை பட்டணமே பல நிலைகளை பல சூழ்நிலைகளை தாண்டி வந்திருக்குது. உதாரணத்துக்கு 2015 நடந்த வெள்ளம், பிறகு வந்த புயல் காற்றுகள், அப்புறம் வந்த கொரோனா, இப்படி நிறைய சொல்லினே வரலாம். ஆனால் இன்னும் காலம் செல்ல செல்ல இன்னும் பேரதிர்ச்சிகள் எவ்வளோ வரும் தெரியாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம சென்னையை சுற்றி இருக்கிற அவுட்டர் எல்லாம் பெரிய பெரிய பில்டிங்ஸ்களை அப்படியே இமாலய அளவுக்கு எழுப்பி வச்சிருக்கானுங்க. ஆனால் அது அவ்வளவும் மண்ணோட நிலைக்கு ரொம்ப ஆபத்தானது. மண்ணில் தேவையான அளவு உள்ள தண்ணி இல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் உறிஞ்சு எடுத்து எல்லாம் ஒரு வழி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் இப்போ இருக்கிற ஆட்கள்லாம் ரொம்ப புத்தியாக காஞ்சிபுரம் தாண்டி போய் லேண்டு வாங்குறாங்க. காஞ்சிபுரம் இந்த பக்கம் செங்கல்பட்டு தாண்டி போய் வாங்குறாங்க. என்ன விஷயம்னா ஆல்மோஸ்ட் எல்லாம் டிக்ளேர் ஆகிட்டு இருக்குது. இனி சென்னை தப்புமா தெரியாது. அது ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளையின் கையில் கர்த்தர் ஒப்புவித்து வைத்திருக்கிறார். ஒரு நிலையிலே சொல்லலாமா? இந்த பட்டணத்துடைய எதிர்காலம் ஒரு அரசியல்வாதி கையிலையோ இல்லை ஒரு பெரிய ஆட்கள் கையிலெல்லாம் கிடையாது. ஒரு ஜெபிக்கிற கிறிஸ்தவனுடைய முழங்காலில் தான் இருக்கிறது. ஒரு அலையிலே சொல்லலாமா? ஆனால் நம்ம அதை நம்ம அறியாமல் இருக்கிறோம். இங்கே லோத்து நீதிமான் தான். ஆனால் லோத்து அங்கே ஆபிரகாமை விட்டு பிரிந்து போய் இந்த சோதோமுக்குள்ளே போகும்போது அது ஏதோ தோட்டம் போல ஏமாந்து போயிட்டார். இப்போ உள்ள போய் பார்த்தா இது அழிவுக்கு உண்டான பட்டணம். இப்போவும் கடைசி நேரத்தில் கூட அவர் ரிக்வெஸ்ட் பண்ணுறார், ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போகாமல் சொல்லாத இடத்துக்கு போனதுனால ஒரு கேவலமான ஒரு சந்ததி உருவாகுது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு கர்த்தர் மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த வாய்ப்பையும் பயன்படுத்தாம நான் அப்படிதான் தூங்குவேன், நான் அப்படிதான் ஜெபம் பண்ணாம இருப்பேன், நான் அப்படிதான் விழித்து கொள்ளாம இருப்பேனா, உங்களை முடிஞ்ச வரைக்கும் கர்த்தர் உங்களை கையை பிடிச்சு இழுப்பார். ஏன்னா உங்களுக்காக ஒரு நீதிமானுடைய வேண்டுதல் இருக்குது, உங்களுக்காக சபை ஜெபிக்கிறது, உங்களுக்காக ஒரு விண்ணப்பம் ஏறெடுக்கப்படுகிறதுனால அந்த விண்ணப்பத்தை நிமித்தம் உங்கள் மீது வைத்த அந்த இரக்கம் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து விட வேண்டிய இடத்து வரைக்கும் விடுவார். ஆனால் அதுக்கப்புறம் மூவ் ஆக வேண்டியது நீங்க தான். ஆமென். அல்லேலூயா. நீங்க அப்படியே இல்லை, நான் அப்படிதான் இருப்பேன், நான் அப்படிதான் தாமதிப்பேன், நான் அப்படிதான் சோம்பேறியா இருப்பேன், நான் கொஞ்சம் டல்லு, நான் கொஞ்சம் அப்படி இப்படின்னா காரியம் உங்களுடையதான், எங்களுடையது அல்ல. அல்லேலூயா.
நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமைனா பாஸ்டர்கிட்ட திட்டு வாங்குறதுக்காக சர்ச்சுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. உங்களை சரிப்படுத்தணும். இந்த வார்த்தைகள் உங்களை சீராக்கி செம்மையாக்கினாதான் நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்க போக முடியும். அல்லேலூயா. அதுக்கு தான் ஞாயிற்றுக்கிழமை, அதுக்கு தான் கர்த்தருடைய வார்த்தை. இது போகாம அந்த வேத பாட கூட்டங்களுக்கெல்லாம் வந்தாதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம வளர முடியும். ஆமென். நான்லாம் அதிகமாக சொல்வேன், நான் ஞாயிற்றுக்கிழமை கேட்ட பிரசங்கத்தை விட மீதி 6 நாட்கள் நான் போற மீட்டிங்கு, வீட்டு கூட்டங்கள், சபை மூலமா நடக்கிற அந்த 6 நாள் கூட்டத்தில் அன்னைக்கு போட்ட அந்த சாரம் தான் இன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி ஒரு ஊழியக்காரனா நிற்கிறதுக்கு கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஸோ நமக்கு we need more growth. ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றோம், போதும் வேணாம் 2 வேளை போதும், இல்லை 1 வேளை போதும், நம்ம நிறுத்துறது இல்லையே. இன்னும் ஒரு வேளை கிடைச்சாலும் ரெடின்றோம். ஒரு மண்ணுக்கு போகிற உடலுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இருக்குன்னா, என் ஆவிக்குரிய என் ஜீவியத்திற்கு நான் இன்னும் எவ்வளவு விழித்து கொள்ளணும், நான் எவ்வளவு ஓட வேண்டும். ஏன்னா இந்த லோத்து அவர் நீதிமானாக அனுப்பப்பட்டாலும் கடைசியில் எல்லாவற்றையும் இழந்து அப்போ கூட கடைசியாக வாய்ப்பு தரார். அப்போன்னு சொல்கிறார், எப்பா நீ இங்கே நிற்காதடா, இல்லை நான் அந்த மலைப்பகுதிக்கா நான் ஓடி போகிறேன். நான் திரும்ப சொல்கிறேன், உங்கள் சித்தத்தின்படி செஞ்சிங்கன்னா, உங்கள் விருப்பத்தின்படி செஞ்சிங்கன்னா, உங்களோட இஷ்டத்தின்படி செஞ்சிங்கன்னா, ஆண்டவர் ஒரு நாள் உங்களை கையை பிடிச்சி நீ போகாத, நீ செய்யாத, நீ பண்ணாத அப்படிலாம் சொல்ல மாட்டார். ஏன்னா நமக்குள்ள சுயாதனம் கொடுத்துருக்குறேன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் தப்பு செய்கிறேன், நான் தவறி போகிறேன், நான் அப்படி போகிறேன், ஆண்டவர் ஒன்று என்னை அடிக்கலையே. ஹலோ, நல்லா புரிஞ்சுங்க. ஆண்டவர் ஒன்றும் ரிமோட்டை கையில் வச்சுக்கின்னு எழுந்துரு, உக்காரு, போ, வா அப்படி நம்மளை ஆளுகை செய்யலை. நமக்குள்ள சுயாதனம் கொடுத்துருக்கிறார். நன்மை தீமை, நல்லது கெட்டது, ஆசீர்வாத சாபம், எதையும் தீர்மானம் பண்ணுகிற முடிவை கர்த்தர் உங்கள் கையில் என் கையில் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நினச்சா 5 மணிக்கு எழுந்து ஜெபிக்க முடியும், நீங்கள் நினச்சா 6 மணி வரைக்கும் தூங்க முடியும், நீங்கள் நினச்சா சபையில் நடக்கிற கூட்டத்துக்கு வர முடியும், நீங்கள் நினச்சா வராமல் இருக்க முடியும். டிசிஷன் யோர்ஸ். தீர்மானம் உங்களுடையது, செயல்பாடும் உங்களுடையது, முடிவும் உங்களுடையது. அல்லேலூயா. சத்தம் வரல. நிறைய பேரண்ட்ஸு பிள்ளைகளை அந்த வயசில் கொண்டாந்து விட மாட்டுறாங்க. ஸ்கூல் டைமில் ஸ்பெஷல் கிளாஸு, ஸ்கூல் டைமில் டியூஷன், ஸ்கூல் டைமில் அங்கே அந்த கிளாஸு, ஆன்லைன் கிளாஸு, ஆஃப்லைன் கிளாஸு. ஆனால் அதுக்கப்புறம் எப்போ தேடி வராங்க, அவன் ஃபெயில் ஆகிற மாதிரி இருந்தா, அவன் மார்க் கம்மியாகிற மாதிரி இருந்தா, பாஸ்டர் என் பையனுக்காக ஜெபம், பாஸ்டர் என் பொண்ணுக்காக ஜெபம். இன்னும் சில கும்பல் இருக்குது, அது நல்லா படிக்கிற கேஸாக இருந்தா, அது படிச்சு வேலைகளை கிடச்சி அது நல்லா தேறி போய் எங்கேயா சீட்டில் உட்காந்த பிறகு அதுக்கப்புறம் கொண்டு வருவாங்க, என் பையன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை பாஸ்டர், என் பையனுக்கு கல்யாணம் ஆகலை பாஸ்டர், என் பையனுக்காக ஜெபம் பண்ணுங்க. சரி, அப்போ அது ஜெபம் பண்ணுற கரெக்டாக இருக்கணும். கல்யாணம் ஆனால் ஆள் காணாமல் போயிடுது. அதுக்கப்புறம் பிள்ளை இல்லைன்னா 5 வருஷமாச்சு, 10 வருஷமாச்சு. அப்போ ஒரு தேவைக்காக மட்டும் தேவனை தேடுகிறது நல்லா இல்லையே. இல்லை, என்னுடைய தீர்மானம் எப்படியோ அப்படிதான் என்னுடைய செயல்பாடு. இங்கே காட் நெவர் அப்படி கண்ட்ரோல் பண்ண விரும்பல. ஒரு ரிமோட்டை எடுத்து அமுக்கி நீ உட்காரு, எழுந்துரு, நீ அப்படி பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்ல மாட்டார். உனக்கு சுயாதனம் கொடுத்துருக்கிறார். நீ செய், நீ இங்கேருந்து இங்கேருந்து தப்பிச்சு போ. இந்த இடம் ஆபத்தானது, தாமதிக்காத. உன் மேலே இறக்கத்தின் தான் அந்த மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் தயவு செய்து, இது கடைசி காலங்கள். இனி காலங்கள் எப்படி செல்லும்னு யாருக்கு தெரியாது. அப்படி நடக்குமா, இப்படி எப்படியோ மீண்டும் ஒரு வாய்ப்பு. சொல்லுங்க சத்தமா சொல்லாம. ஏன்னா நாங்கள் ஒரு புத்தகத்தை நாங்கள் அடிக்கும்போது 1 வருஷம் காத்திருந்து அந்த வார்த்தையை பெற்று அந்த வார்த்தையை தான் நாங்கள் எழுதி நாங்கள் புத்தகமாக வெளியிடுறோம். அப்படின்னா இட்ஸ் அ ப்ராஃபஸி, தீர்க்க தரிசனம். இந்த தேசத்தில் இருக்க பிள்ளைகளுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு. ஏன்னா இப்போல்லாம் பசங்க பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபெயிலை கூட அக்செப்ட் பண்ணிக்க முடியல. கடந்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லாக்டவுனுக்கு அப்புறமா சின்ன பிரச்சனை, வீட்டில் ஃபோனை கையில் வாங்கினா போய் தற்கொலை பண்ணிக்கிறான், வீட்டில் சத்தம் போட்டால் தற்கொலை பண்ணிக்கிறான், பைக் வாங்கி தரலைன்னா சூசைட் பண்ணிக்கிறான். ஒரு சின்ன விஷயம் அது என்னன்னா
அவனோட மென்டாலிட்டி அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த செல்ஃபோன்லலாம் கேம் விளையாடி ஒரு வாட்டி தோத்தா இன்னொரு வாட்டி ஜெயிச்சு இன்னொரு வாட்டி விளையாடி கடைசியில் அவன் மைண்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தோல்வியை ஏற்றுக்கிற மனப்பான்மை இல்லை. நாமளும் என்ன பண்ணுறோன்னா ஒரு பிள்ளை பாஸ் ஆச்சுன்னா தலையில் வச்சு கொண்டாடுறோம், ஒருத்தன் ஃபெயில் ஆகிட்டான்னா அவனை அப்படியே கொல்றோம். தயவுசெய்து அப்படிலாம் பண்ணாதீங்க. ஒரு குழந்தை தான் முக்கியமே தவிர ஒரு படிப்போ ஒரு மார்க்கோ முக்கியம் கிடையாது. ஆமென். படிப்பு கடவுளாங்க. இன்னைக்கு எல்லா தாய் தகப்பனும் என்னோ படிப்புன்னு பெரிய கடவுள் மாதிரி வச்சுட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரியுங்க, ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தவன் கம்பெனியில் இருக்கிறான், கையை தட்டலாம. நான் என்ன சொன்னேன், உங்க படிப்பை விக்கிரகமாக்காதீங்க. உங்க பிள்ளைய கொஞ்சம் உயிர் உள்ள ஒரு ஆத்மாவா பாங்க. நான் சில வருஷத்துக்கு முன்னாடி மவுண்ட்ல ஒரு விபிஎஸ் எடுக்கிறேன். நாளைக்கு 10th ரிசல்ட் வரப்போகுது. அதுக்கு முந்தின நாள் அவங்க அப்பா ஏதோ சொன்னாருன்னு சொல்ற வார்த்தைக்காக அந்த பையன் அப்படியே போய் ரயில்வே தண்டவாளத்தில் போய் கழுத்தை வச்சிட்டான், செத்துட்டான். மறுநாள் ரிசல்ட் வருது, அந்த பையன் ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸில். தயவு செய்து இன்னைக்கு உங்களுடைய வார்த்தைகளை பிள்ளைகளை கொல்லுது. பயப்படுறான். அங்குள் எங்கள் அப்பா மார்க் கம்மியாட்டா என்னை விட்டு தட்டிடுவார், அப்படி பண்ணிவிடாது. இந்த முதல்ல இந்த மிரட்டல் உருட்டல் இதெல்லாம் ஒரு நாளும் ஒரு குழந்தையும் திருத்தாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேரண்ட்ஸ் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு வயசில் உடம்புல நல்லா தெம்பு இருக்கும்போது அவன் ஜட்டி பனியன் வரைக்கும் துவச்சி போடுறீங்க. அவன் வளர்ந்து வரும்போது அவன் என்ன பண்ணுறான், உங்களே வேலைக்காரியாக வச்சுருக்கான். உங்களை வேலைக்காரியாக வச்சுருக்கும் போது உங்களுக்கு கோபம் வருது. யார் செஞ்ச தப்பு? நீங்கள் அவனை அந்த வயசுலேயே அவன் துணிமணியை துவைக்கிறதுன்னு அவன் சாப்பிட்ட தட்டை கழுவுறதுன்னு அப்படி விட்டுருக்கணும். அப்போ என் பட்டு என் வயிறும் அப்புறம் அது கொழுப்பு தான் ஏறும். எங்கள் அம்மா என்னை மட்டும் 8 வயசில் கீழே இறக்கி விட்டாங்க, வேலைக்கு போடான்னு. எங்கள் அண்ணனும் எங்கள் அக்காவையும் கல்யாணம் ஆகி கூட முந்தானியிலே வச்சுருந்தாங்க. இதோட விளைவு அந்த 2 ஜென்மத்துக்கும் இன்ன வரைக்கும் கடன் இல்லாமல் வாழ முடியல, கடனோடு தான் வாழுது. நான் 8 வயசில் என்னை இறக்கி விட்டாங்க பாருங்க, அதோட விளைவு இன்னைக்கு வரைக்கும் 5 பைசா கடன் இல்லாமல் வாழ கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். சத்தமாக சொல்லாமே. அதாவது பிள்ளையாண்டான நடத்த வேண்டிய வழியில் நடத்தணும். இளம் பிராயத்து நுகங்களை சுமக்கிறது நல்லது. என் பிள்ளை கஷ்டமே படக்கூடாது. அவன் உங்கள் பிள்ளை வளரும்போது நாசமாக போவான் தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அவனுக்கு கஷ்டம் தெரியாது. நேற்று ஒருத்தர் பேசுகிறார், வாலண்டியராக வந்து வாய் கொடுத்து பேச ஒரு 35 வயசில் வாழ்க்கையில் கஷ்டத்தை புரிஞ்சுக்குவாங்க. எதுக்கு? காடு வாந்து வீடு போந்தா அந்த குழந்தைங்களுக்கு அந்தந்த வயசில் அப்பா எப்படி கஷ்டப்படுறாரு, எப்படி சம்பாதிக்கிறாரு, அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுக்கு சோறாக்கி போடுறாங்க, இந்த பேசிக் அட்டண்டன்ஸ், ஒரு பேசிக் அடிப்படையான விஷயம் கூட நம்ம பெத்த பிள்ளைக்கு விளங்கலை அப்படின்னா அது எங்கே தனக்கு கிடைக்க வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? மீண்டும் அந்த பிள்ளையை நம்ம பெற்று வளர்க்க போகிறதில்ல. ஒரு பிள்ளையோ 2 பிள்ளையோ ஒரு வளர்ப்பு தான். அந்த வளர்ப்புலையே அந்த பிள்ளைய கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்தாலும் தப்பு தான், கேட்கறத வாங்கி கொடுக்காம இருந்தாலும் தப்பு தான். அது சரியான நேரத்தில் சரியான விதத்தில் அவனுடைய தேவையை கரெக்டாக சந்தித்தால்தான் நல்ல தாய் தகப்பன். ஹல்லேலூயா. ஸோ மீண்டும் ஒரு வாய்ப்பு. 2வது ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைச்சது. வாசிக்கலாமா? 1 சாமுவேல் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். தாவீதோ 400 பேரோடு கூட தொடர்ந்து போனான். 200 பேர் விடாய்த்து போனபடியால் பேசோர் ஆற்றை கடக்க மாட்டாமல் நின்று போனார்கள். ஒரு எகிப்தியனை வெளியில் 19ஆம் வசனங்கா. அவர்கள் கொள்ளையாடி கொண்டு போன எல்லாவற்றிலும் சிறியதிலும் பெரியதிலும் குமாரரிலும் குமாரத்திகளிலும் ஒன்றும் குறைபடாமல் எல்லாவற்றையும் தாவீது திருப்பிக் கொண்டான். கையை உயர்த்தி ஒரு அலையில சொல்லலாமா? இன்னைக்கு இந்த மீண்டும் ஒரு வாய்ப்புல இங்க தாவீது இழந்து போன தன் குடும்பத்தை மீண்டும் திருப்பிக் கொள்ளுகிறார். இன்னைக்கு நிறைய குடும்பங்களுடைய சூழ்நிலையை பார்க்குறேன். நிறைய தாய் தகப்பன் தங்களுடைய குடும்பத்தை இழந்தவர்களாக தான் இருக்கிறாங்க, பெற்றுக்கொண்டவங்களாக இல்லை.
ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் தான் ஞானோதயம், வெளிப்பாடு, வெளிச்சம், கண்ணுகளெல்லாம் பிதிங்கின்னு வெளியே வருது. புரிஞ்சவங்களா ஒரு அலையில சொல்லுங்களேன். நல்ல கடனில் தள்ளி அந்த கடனுக்கு அந்த பிள்ளையும் பலியாக்கி, நான்லாம் எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேயே நான் எடுத்த முடிவு என்னன்னா, எங்கள் அப்பா அம்மா வாங்கின கடன், அந்த கடனுக்காக வீடு வீடாக போய் கெட்ட வார்த்தை வாங்கி, திட்டு வாங்கி, ஏச்சலம் பேச்சலம் வாங்கும்போது அந்த சின்ன வயசில் நான் எடுத்த ஒரே முடிவு, கழுத்தை அறுத்துக்கினாலும் கடன் வாங்க மாட்டேன். செத்தாலும் ஜாவேனே தவிர கடன் வாங்க மாட்டேன். ஆமேன். இந்த தெருவை நான் மறக்கவே முடியாதுங்க. இந்த இந்த அவிச்சி ஸ்கூல் பக்கத்தில் ஒரு ரோடு போகுது. இந்த ரோடு போரூர்லேருந்து எங்கள் அம்மா துணி தைச்சி தருவாங்க. இதுக்குள்ளே போய் உள்ளே போன ஒரு பொட்டிக், ஒரு துணி கடை இருக்குது. அங்கே எடுத்துன்னு போய் அந்த சனிக்கிழமானா என் வேலை என்ன, எனக்கு ஒரு நம்பிக்கை என்னென்னா, கேன்வாஸ் ஷூ போட்டு நடந்தால் கால் வலிக்காது அப்படின்றது என்னோடய நம்பிக்கை. அப்படிலாம் கிடையாது, வலிக்கும். ஆனால் என்னோடய நம்பிக்கை, கேன்வாஸ் ஷூ போட்டால் என்ன பண்ணாது, காலை வலிக்காது. போரூர்லேருந்து நடந்தே வந்து இது வரைக்கும் வந்து இதுலேருந்து இப்படி திரும்பி இப்படி உள்ளே போவேன். ஏன்னா அவங்க கொடுக்குற அந்த 100 ரூபாவோ 150 ரூபாவோ 250 ரூபாவோ அதில் 5 ரூபா கூட காலியாகக்கூடாது. 2 ரூபா 3 ரூபான்னு நினைக்கிறேன் பஸ்ஸு. அது செலவாகாமல் போனாதான் அன்றைக்கி எங்கள் வீட்டில் நல்ல ஒரு சாப்பாடு கிடைக்கும். ஒரு அலையில சொல்லலாமா? ஸோ ஐ லேர்ன் தட். நான் கற்றுக்கொண்டேன். இன்னைக்கு நிறைய குடும்பம் தன் குடும்பத்தை இழந்து, தன் பிள்ளைகளை இழந்து, கடன், ஒரு நாள் கூட நிம்மதியாக உட்கார முடியல. எப்படி இருக்க முடியும்? தாவீது எல்லாவற்றையும் இழந்துட்டான். அவனோட குடும்பத்தை அப்படியே கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் தாவீது செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? அவன் தன்னை கர்த்தருக்குள்ள திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. இங்கே எல்லார் குடும்பத்தையும் இழந்திருக்கிறாங்க, தாவீது இழந்திருக்கிறான். ஆனால் தாவீது மேலே கல்லறையிலான்னு இருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்கிறது, தாவீதோ தன்னை கர்த்தருக்குள்ள திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. ஏன்னா நம்மளுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தரார். நீங்கள் ஒரு ஆணுடைய பிள்ளைன்றதுனால நீங்கள் நிச்சயமாக ஜெபம் பண்ணீங்கன்னா உங்கள் குடும்பத்தை நீங்கள் கடன்லேருந்து, பிரச்சனைகள்லேருந்து, இழப்புகள்லேருந்து மீட்டு எடுக்க முடியும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். கை வரல மாட்டேன். அல்லேலூயா. யூ கேன் ரெஸ்கியூ. உங்கள் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்ற முடியும். பாஸ்டர் ரொம்ப எட்ஜுக்கு போயிருச்சு பாஸ்டர், ரொம்ப காப்பாற்ற முடியாது. அப்படிலாம் கிடையாது. மனுஷனால் கூடாதவைகள் தேவனால் கூடும். ஆமென். இங்கேயும் தாவீதோட குடும்பத்தை யார் கொள்ளையடிச்சிட்டு போனாங்க, யார் எடுத்துட்டு போனது யாருக்குமே எதுவும் தெரியாது. வேதம் சொல்கிறது, தன் பலநீர் மொத்த முழுக்க அழுகிறார். ஒரு தலைவன், ஒரு நிர்வாகம் பண்ண வேண்டியவர். He lost everything. எல்லாத்தையும் இழந்தாச்சு. ஆனால் ஒன்னே ஒன்று நம்பிக்கை, கர்த்தருக்குள்ள ஜெபிக்கிறார். இப்போ கூட என்ன கேட்குறாருன்னா, நான் போனா அந்த தண்டை, அந்த டீமை நான் மீட்டுக்கொள்வேனா, நான் பிடித்துக்கொள்ள. அப்போ ஆண்டவர் சொல்ல, நீ போ, சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். ஹல்லேலூயா. ஒரு குடும்பத்தோடைய அஸ்திபாரமே அந்த ஜெபம் தாங்க. ஜெபம், குடும்ப ஜெபம். ஆமென். நான் இன்னைக்கு நான் நிற்கிறேன் அப்படின்னா என் மனைவியும் என் பிள்ளைகளும் எனக்கு பண்ணுற ஜபந்தான். ஒரு அலையில சொல்லாமே. போன வாரம்லாம் பார்த்தீங்கன்னா 7 நாள் 7 ஊர். ஒரு நாள் கள்ளக்குறிச்சி, ஒரு நாள் ஆத்தூர், ஒரு நாள் நெய்வேலி, ஒரு நாள் பாண்டிச்சேரி, ஒரு நாள் மயிலாடுதுறை, ஒரு நாள் சிவகாசி, திரும்பி நெய்வேலி, திரும்பி சென்னை. How it's possible அப்படின்னா, I have a back support prayer. எனக்கு ஜெபிக்கிற ஆட்கள் இருக்கிறார்கள். அல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் பெருசாக வெயில் காலமாக இருக்குது, ஏசி இருக்குதா, ஃபேன் இருக்குதா, அந்த ஃபேன் இருக்கா, இதெல்லாம் வேணாம். ஜபம் இருக்குதா, ஆண்டவர் உங்கள் குடும்பத்தை மீட்டு எடுப்பார். ஆமென். அல்லேலூயா. இங்கே கடன் வாங்கலாமா, அந்த கடனை அடைக்க அந்த வட்டி வாங்கலாமா, இங்கே லோன் வாங்கலாமா, அந்த குழுவில் போய் லோன் வாங்கலாமா, இங்கே போய் லோன் வாங்கி லோன் பண்ணலாமா, எதுக்கு? லெட்ஸ் சிட் டவுன், உட்காருங்க, ஜெபிங்க. ஆண்டவரே, நான் இதுலேருந்து எப்படி வெளியே வரது ஆண்டவரே? ஸ்கூல் திறக்க போகிறாங்க, பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டணும், எனக்கு அந்த பிரச்சனை, இந்த நீடு இருக்குது. லெட்ஸ் ப்ரே. நான் ஒரு சாட்சியாக சொல்கிறேன்னு, லாக்டவுனுக்கு அப்புறம் என் பிள்ளைகளை கவர்மெண்ட் ஸ்கூலில் போடலான்னு முடிவு. எனக்கு என்ன பிரச்சனைனா, எங்கள் ஏரியாவில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலுடைய வண்டவாளம் தண்டவாளம் முழுக்க எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் தான் அங்கே தான் படித்தேன். நான் படித்த போது இருந்த ஸ்கூல் வேறு, இப்போ இருக்கிற ஸ்கூல் வேறு.
என்ன பண்ணுறதுனே தெரில. நான் அந்த ஸ்கூலில் 2 சுவிசேஷ கூட்டங்கள் நடத்தியிருக்கேன், கூப்பிட்ருக்காங்க, பேசியிருக்கேன். அப்போ அந்த மேனேஜர் கூப்பிட்டு எனக்கு ஒரு லெட்டர் கொடுங்களேன் அப்படின்னாரு. என்ன லெட்டர்னால், அந்த மாதிரி சிறுவர் ஊழியம் செய்கிறீங்க, எனக்கு லெட்டர் தர யாரும் இல்லை, இந்த உட்காந்துருக்கிறார் இவர் தான் கிடச்சாரு. அவர் லெட்டர் பேடில் எப்படியோ லெட்டர் போட்டு சீல் போட்டு சைன் பண்ணி கொடுத்துட்டார். அந்த ஒரு லெட்ரு தான் 12வது வரைக்கும் என் பிள்ளைங்களுக்கு பாதி ஃபீஸ் ஆக்கிருச்சு. பொறாம கை தட்ட மாட்டீங்கள. எனக்கு ரொம்ப ஷாக்கு. பாஸ்டர் கேட்டார், உண்மையாவாடா? ஆமாம் பாஸ்டர், உங்கள் கையெழுத்து அவ்வளோ பவர்ஃபுல்லான கையெழுத்து. பொறாம ஆமேன்னு சொல்ல மாட்டீங்கள. எல்லாரும் அந்த லெட்டர் கேட்டுறாதியா, எனக்கு தெரியாது. எனக்கு இன்றைக்கி அந்த லெட்டர் இன்னும் வச்சுருக்கேன். 2021 கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். அந்த லெட்டர் இன்னும் வச்சுருக்கேன். இப்போ என்ன தெரியுமா, வருஷம் அந்த லெட்டர் எடுத்து போய் காமிங்கன்னா அவங்க பின்னாடி பிரின்சிபல் சைன் பண்ணி தருவாங்க. எல்லாரும் 50,000 கட்டினா நான் 25,000 கட்டினா போதும். பொறாமல் கை தட்டப்பட்டீங்க பற்றிலாம் புகையுது. ஜபம் வேறு ஒன்றுமே கிடையாது. என் ரூல்ஸ் என்னென்னா, நோ கடன், நோ கைமாத்து, அந்த கதையே கிடையாது. செகண்ட் டேர்மில் பையனுக்கு ஃபீஸ் கட்டல. நான் மண்டையை பிச்சுன்னு உட்காந்துருக்கிறேன். என்ன ஃபீஸ் கட்டுறது, என்ன பண்ணுறது ஒன்றும் தெரில. இந்த வாண்டு இப்படி சுற்றின்னு இருக்குது. எனக்கு செம்ம டென்ஷன். இவனுக்கு அதானே ஃபீஸ் கட்ட நம்ம குழம்பின்னு உட்காந்துருக்கோம். அவனுக்கு எந்த வெட்டி வேச்சனை இல்லாமல் அவனுக்கு நம்பிக்கை, டாடி பார்த்துக்குவார். கூப்பிட்டேங்க வாடாண்ணா. ஏண்டா ஃபீஸ் கட்டலையே, கொஞ்சமாச்சு யோசிக்கிறியா? மரியாதை போய் ஜோமன். என்ன போய் ஜோமன்னான்னு தெரியாதுங்க. மறானாலே கட்டியாச்சு. கை தட்டியா ஏசப்பாக்கு நன்றி சொன்ன. ரொம்ப ஏன்னா இந்த பிபிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1 பைசா காணிக்க கூட அப்படியே வர காணிக்கலாம் அப்படியே போட்டு கட்டினால்தான். இன்ன வரைக்கும் சொல்கிறேன், ஏசப்பா கிருபையில் இந்த 14 ஆண்டுகளும் சொல்லுவேன், 5 பைசா கடன் இல்லாமல் வாழ்வதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். சத்தமாக அலையிலே சொல்லாமே. ஏன்னா இப்படி வரும், அப்படி கட்டுவேன், இப்படி வரும். அந்த புக்கை கட்டி செட்டில் பண்ணாதான் அப்புறம் தான் குடும்பம், குழந்தை, குட்டி எல்லாம். எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, இது வரைக்கும் காப்பாற்றி இருக்கிறார். அதுக்கு ஒன்று தான், உட்காந்து ஜபம் பண்ணுவோம், காத்திருப்போம். ஆண்டவரே உம்முடைய சித்தம், உம்முடைய குடும்பம் ஆண்டவர். தாவீதா தான் கேட்குறாரு, ஆண்டவர் நான் திருப்பிக் கொள்வேன். எஸ், திருப்பிக் கொள்வேன். நீ போ, அதை மீட்டு எடுப்பாய். நான் இன்னைக்கு சொல்கிறேன், தயவு செய்து உங்கள் குடும்ப சூழ்நிலை ஏதாவது எழுதுங்க, ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க, கை வச்சு ஜோம் பண்ணுங்க. ஆண்டவரே என் வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையிலிருந்து கர்த்தர் ஒருவரே அதை மீட்டு எடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நிச்சயமாக ஜெபிங்க, நிச்சயமாக சொல்கிறேன், கர்த்தர் தூக்கி எடுப்பார். ஆமென். நீங்கள் வேறு எந்த குறுக்கு வழியில் போய் இந்த கடன் அடைக்கிறதுக்கு அங்கே போய் ஒரு கடனை வாங்கி மொத்தமாக ஒரு வட்டியை கட்டிடலாம், அப்புறம் அந்த வட்டியை கட்டுறதுக்கு அப்புறம் இன்னொன்று போய் வாங்கி, நீங்கள் ரொம்ப மூளையில் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு குட் நியூஸு, தெருமூனையில் தான் மண்டையை பிச்சுக்க வேண்டியதான். நான் அதை விட பெஸ்ட்டு ஐடியா சொல்கிறேன், முழங்கால் நில்லுங்கள். அல்லேலூயா. சத்தம் வரல. அல்லேலூயா. ஃபஸ்ட்டு என்னோட பிரச்சனை இவ்வளோ இஷ்யூவாக இருக்குது. உங்கள் பிரச்சனை எதுவானாலும் கர்த்தர் திருப்பிக் கொள்ள வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியாக ஒருத்தரை வாசிக்கலாமா? வாசிக்க பார்ப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 16ஆம் அதிகாரம் 1லேருந்து வாசிக்க பார்ப்போம். லூக்கா 16ஆம் அதிகாரம் 1லேருந்து வாசிக்க பார்ப்போம். பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. போதும். இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு உக்கிரானக்காரன் இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாருன்னா, தன் எஜமானுடைய ஆஸ்தி எல்லாம் அழிச்சு போறான்னு கேள்விப்பட்டனே. எஜமான் கூப்பிட்டு சொல்றாரு, எப்பா நீ இனிமேட்டு இந்த பதவியில நீ என்ன பண்ண தேவையில்ல, இருக்க தேவையில்ல, எல்லாத்தையும் செட்டில் பண்ணு அப்படின்றாரு. அவள் தான் இவருடைய சான்ஸ் முடிஞ்சு போச்சு. இவர் பண்ண சேட்டையெல்லாம் வெளியே வந்துருச்சு. இப்போ அதனால் என்ன பண்ணுறாரு, வேறு வழி இல்லை. இப்போ அவர் என்ன புலம்புறாருன்னா, ஐயோ எங்கள் எஜமான இப்படி தள்ளிட்டார்னா எனக்கு போய் வேலை செய்ய என்ன இல்லை, உடம்புல பலன் இல்லை. எனக்கு ஒரு வேளை எனக்கு சாப்பாட்டுக்கு நான் என்ன பண்ண, வெளியே போய் பிச்சை எடுக்கிறதா, அதுக்கு நான் வெக்கமாக இருக்குது. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் ஒன்று பண்ணுறேன், என்னை ஒருவேளை எங்கள் எஜமா என் வேலையை விட்டு வெளியே தள்ளினார்னா யாராவது என்னை வீட்டில் சேர்த்துக்கணுமே. எங்கே சேர்த்துக்கிறது? இவர் பண்ண சேட்டைக்கு சேர்த்துக்குவாங்களா கேட்டால் வாய்ப்பே கிடையாது. அவ்வளோ சேட்டை.
அதனால் அவர் ஐடியா பண்ணுறாரு, என்ன பண்ணுறாருன்னா தான் எஜமான்ட்ட யாரெல்லாம் கடன் வாங்கினாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்றாரு. வாப்பா வாப்பா வாப்பா, எவ்வளோப்பா கடன் வாங்கினா? 100 ரூபாவா? ஓகே 80 ரூபான்னு எழுது. 80 ரூபாவா? 50 ரூபா எழுது. இதெல்லாம் சொன்னனே அந்த எஜமான் சொல்கிறாரு, அவன் புத்தியாய் செய்தான் என்று அவனை மெச்சிக்கொள்ளுகிறார். ஒரு அலையிலே சொல்லாம, பொல்லாத உக்காரணக்காரன், நல்லவன் கிடையாது, பொல்லாத உக்காரணக்காரன், எஜமானோட ஆசையை செலவழிச்சு போட்டவர். இப்போ புத்தியாய் செய்தார்னு எஜமானை மெச்சிக்கொள்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு இந்த உலகத்தில் வாழும்போது தான் ஒரு வாய்ப்பு. இந்த உயிரோடு இருக்கும்போது தான் மனம் திரும்புறது, திருந்துறேன், நல்லவனாக மாறுறேன், நான் கொஞ்சம் என்னோடய பொல்லாத குணங்களை விட்டு திரும்புகிறேன், என்னுடைய தேவன் எனக்கு கொடுத்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணோம்? மனம் திரும்பணும். மனம் திரும்பலான்றலாம் ஒரு அலையிலே சொல்லுங்க. அவ்வளோ பேர் பயங்கரமாக இருக்கீங்களா? இங்கே மெயினாக என்ன? உக்கிரானக்காரன் அப்படின்னா என்னன்னா, உங்கள் வாழ்க்கைக்கு உங்களுக்கு கையில் கொடுக்கப்பட்ட பணம், பொருள் எல்லாவற்றுக்கும் யார் தான் பொறுப்பு? நீங்கள் தான் பொறுப்பு. கையை தூக்கி சொல்லுங்க, நான் தான் பொறுப்பு. வாய் வரமாட்டேன், சத்தமாக என் வாழ்க்கைக்கு, சத்தமாக வரல, என் வாழ்க்கைக்கு நான் தான் பொறுப்பு. நீங்கள் செய்கிற சேட்டைக்கு வேற யாரை கணக்கு கொடுக்க முடியாது. நான் நிறைய பிள்ளைங்கிட்ட சொல்லுவேன், இந்த பார், உங்கள் அப்பா குடிகாராக இருந்தா நீ அப்படி ஆகணும்னு ஆசைப்படாத. உங்கள் அப்பா குடிகாராக இருந்தால் உங்கள் அப்பாவுடைய அக்கௌண்ட் அவர் தான் செட்டில் பண்ணுவார். நீ நல்ல பிள்ளையாக வாழு. உங்கள் அம்மா சண்டைக்காரியாக இருந்தாங்கன்னா நீ அப்படி இருக்க விரும்பாத, நீ நல்ல பிள்ளையாக மாறு. உங்கள் அப்பா கஞ்ச பிஸ்னாரியாக இருந்தார்னா அவர் கணக்கு செட்டில் பண்ணுவார். நீ ஒழுங்காக உண்மையாக இரு. அல்லேலூயா. நீங்கள் நிறைய பிள்ளைங்க பண்ணுற தப்புன்னு தெரியுமா? நல்லா புரிஞ்சுங்க. எந்த பிள்ளையும் கெட்ட பேச்சை பேச விரும்புறதில்ல, ஆனால் எல்லா பிள்ளையும் கேட்ட பேச்சை பேசுகிறார்கள். ஆமேன். எல்லா குழந்தைங்க நல்ல பிள்ளைங்க தாங்க. யார் எந்த குழந்தை கெட்ட பிள்ளைங்க? அந்த குழந்தைக்கு முன்னாடி நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்க, அந்த குழந்தைங்களுக்கு முன்னாடி உங்களுடைய கேரக்டர்ஸ் எப்படி இருக்குது, உங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்குது. நீங்கள் கஞ்ச பேசினாரியாக தான் உங்கள் பிள்ளைங்க கஞ்சமாக தான் இருக்கும். நீங்கள் நல்லா கொடுக்குற ஆளாக தான் அவதும் கொடுக்குறதா தான் இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படி தான். தட்ஸ் ஆல். இதான் உண்மை, இதான் நீதி. இந்த உக்கிரானக்கார பொல்லாத எஜமான் தன்னை இப்படி தள்ளிட போறாருன்னு கேட்டோன்னு அப்புறம்தான் புத்தி தெளியுது. இங்கே இதை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்றார். வாசிங்களேன், 8ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அநீதி உள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது, அதாவது நீங்கள் மரிக்கும் போது உங்களை நித்தியமான வீடுகளிலே உங்களை பரலோகத்திலே ஏற்றுக்கொள்ள வேண்டாகும்படி அநீதியான உலக பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். புரிஞ்சவங்கள ஒரு அலையில சொல்லுங்க. புரியலன்னு தெரியுது. அநீதியான இந்த உலகம் என்னது? அநித்தியமானது. இது நிரந்தரமா இல்லை. இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமானது கிடையாது. ஆமேன். சத்தமா சொல்லாமே. நீங்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் சேர்த்து வைக்கிற எந்த ஒரு காரியமோ உங்கள் கூடவே என்ன பண்ணாது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். என்னுடைய ரொம்ப அதிகமான ஜெபமே இதுதான். ஆண்டவரே, மண்டையை போடுற வரைக்கும் என் பேரில் ஒரு வீடோ ஒரு நிலமோ ஒரு சொத்தோ வந்துடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்தமாக சொல்லுங்களேன். நான் நிறைய குடும்பத்தோட பஞ்சாயத்தை பார்த்துருக்கேன். ஐயோ அப்பா, அந்த அரக்காணி நிலத்துக்காக அடிச்சுக்கிறாங்க, பிச்சுக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது மனசில் தோன்றதை, ஆண்டவரே சாகிற வரைக்கும் நம்மளுக்கு ஒன்றும் வேணாம் ஆண்டவர். ஆமேன். சத்தமாக தான் சொல்லுங்களேன். முழு நேர ஊழியத்துக்கு வந்து 20 வருடங்கள் ஆகிறது. இன்ன வரைக்கும் ஒன்றும் இல்லாமல் ஓட்டாண்டியாக இருக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். சத்தமாக சொல்லாம அல்லேலூயா. எனக்கு தெரியுங்க, எங்கள் அம்மாலாம் சாகும்போது ஐயோ ஐயோ அந்த நகைக்கும் சரடுக்கும் சண்டை போட்ட பிறவைகள்லாம் பார்த்தேன். என்ன வாழ்க்கை இது? இன்னும் புதைக்க அடக்கமே பண்ணலங்க. அந்த நகைக்கு அடிச்சுக்கிறாங்க பாருங்க. யோ 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 யோ, அவ்வளோதான் வாழ்க்கை. இந்த உலகத்தில் எதையும் சேர்த்து வச்சாலும் எதுவும் உங்கள் கூட என்ன பண்ணாது, வராது. ஆனால் அதுக்கு தான் அப்படியே மிருகத்தை விட மோசமாக
ஒரு வீட்டில் ஒரு அம்மா வயசானவங்க, அவங்க உயிர் போகலை. அவங்க மரிச்சாதான் உயில் வெளியே வரும். எது வெளியே வரும்? உயில். சத்தமாக சொல்லுங்க பாப்பா. இப்போ உயில் வெளியே வர்றதுக்காக உயிரை எடுக்கிறதா இல்லை உயிரை எடுக்கிறதான்னு போராட்டம். பெத்த பிள்ளையெல்லாம் சுற்றி நிற்குது. எல்லாம் என்ன நினைக்குதுன்னா, ஒன்று சொல்லுது சுடுதண்ணி ஊற்றிடலாம். என்ன ஊற்றிடலாம்? சுடுதண்ணி ஊற்றிடலாம். இன்னொன்று சொல்லுது இல்லை ஒரு 2 நாள் இந்த ரூமை அடைச்சி போட்டுடலாம், அதுவே உயிர் போயிடும். நான் மதமாற்ற சட்டம் போட்டும் போது எங்கள் சர்ச்சிலேருந்து என்னோடய ஊழியத்தெல்லாம் வாங்கிட்டு, நீ கொஞ்ச நாள் எந்த ஊழியம் செய்யாத, கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என்னை லிட்டில் ட்ராப்ஸ் அப்படின்னு ஒரு ஹோம் இருக்குங்க, முதியோர் இல்லம். அங்கே என்னை வாரத்தில் ஒரு நாள் போய் 1 மணி நேரம் அங்கே பிரசங்கம் பண்ணி பாட்டு பாடி பாட்டி தாத்தாவுக்கு ஜெபம் பண்ணணும். எங்கள் அங்கிள் தான் அதை நடத்துகிறாங்க. அந்த உண்மையாக சொல்கிறேன், அங்கே ஒரு 2-3 மாதம் அந்த ஊழியத்தில் இருந்தேன். எனக்கு எங்கே வேலைக்கு போனாலும் திங்கக்கிழமைனா சாயந்தரம் எனக்கு அங்கே மெசேஜ், ஒரு பாட்டு பாடுவேன், ஒரு ஆராதனை, ஒரு ஜபம், ஒரு வேத வாசிப்பு, ஒரு செய்தி, நல்லா அருமையாக இருக்கும். அந்த பாட்டி தாத்தாவோடு இருந்த அந்த நாட்கள் இன்றைக்கும் மறக்க மாட்டேன். அதில் ஒரு பாட்டி சொன்ன ஜப குறிப்பு என்ன தெரியுமா? பாட்டி உனக்கு என்ன ஜபம் பண்ணும் சொன்னாங்க. என் பையனை நல்லா படிக்க வச்சு அவனை நல்லா டிகிரிலாம் வாங்கினான், நல்லா கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிது, நல்ல வீடெல்லாம் கிடச்சிச்சு. ஆனால் என் மருமக வந்தோன்னே என்னை கொண்டு இந்த முதியோர் இல்லத்தில் என்னை விட்டுட்டாங்க. அதுக்கு என்ன பாட்டி அவங்களாம் மனம் திரும்பணும் ஜெபம் பண்ணுமா? இல்லை என் பேர பிள்ளைங்க என் பையனையும் என் மருமகளையும் கொண்டு இங்கே விட்டுடக்கூடாது. ஒன்றுமே நம்ம கொண்டு போகிறது கிடையாதுங்க. எதுவுமே இந்த உலகத்தில் நிரந்தரம் கிடையாது. அநித்தியமான பொருட்களினாலே உங்கள் சிநேகிதரை சம்பாதித்து கொள்ளுங்கள். ஒரே ஒரு வாய்ப்பு. நம்ம வச்சிருக்கிற அத்தனை காரியத்தை மூச்சு விடுகிற காத்து முதற்கொண்டு எல்லாவற்றையும் கர்த்தர் கணக்கு கேட்பார். ஆமேன். உக்கிரானக்காரனா அதான். உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் தான் உக்கிரானக்காரன். உங்களை நம்பி இந்த ஜீவியத்தை கொடுத்துருக்கிறார். எத்தனையோ பேருக்கு அங்கே ஆக்சிஜன் இல்லாமல் இருக்கிறாங்க, எத்தனையோ பேருக்கு அங்கே வாழ முடியாமல் இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் உயிர் அங்கே இழுத்துன்னு இருக்குது. கர்த்தர் இன்னைக்கு நம்மளை ஜீவன் தப்ப வாழ வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. எதுக்காக? அவருடைய ராஜ்யம் வருக சமீபம். மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா தெரியாது. 2 பேர் மரித்து போனார்கள், ஐஸ்வர்யவான், லாசரு. ஐஸ்வர்யவானுக்கு ஆத்துவம் வாரம் எங்கே வருது? பாதாளத்தில் போனவர் தான் வருது. சொல்கிறாரு ஆபிரகாம்டா, ஐயா என்னுடைய கூட பிறந்தவங்களாம் இருக்கிறாங்க, அவங்களாம் இந்த பயங்கரமான இடத்துக்கு வந்துடக்கூடாது. ஆனால் உயிரோடு இருக்கும்போது வரலையே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, மீண்டும் ஒரு வாய்ப்பு. இந்த உலகத்தில் ஒரே ஒரு முறை தான் பிறக்கிறோம், ஒரு முறை வாழ்கிறோம், ஒரு முறை மரிக்க போகிறோம், நியாயத்தீர்ப்பில் ஒரு நாள் நிற்க போகிறோம். நீங்கள் கிறிஸ்தவர்களானாலும் சரி, கிறிஸ்துவை இல்லாதவர்களானாலும் எல்லாருக்கும் இந்த ஜட்ஜ்மெண்ட் உண்டு. கேட்பார், நீ இந்த உலகத்தில் இத்தனை நாள் வாழ்ந்த, இத்தனை நாள் இதை செஞ்ச, என்ன பண்ணன்னு கேட்பார். மீண்டும் ஒரு வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நான் இழந்துட்டீங்க அப்படின்னா, நான் இவ்வளோ பிரசங்கம் கேட்டேன், நான் இத்தனை முறை சர்ச்சுக்கு போனேன், நான் இவ்வளோ காணிக்க போட்டேன், இதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரே ஒரு வாய்ப்பு. சொல்லுங்க பாபா, சத்தமாக சொல்லுங்களேன். ஒரே ஒரு வாய்ப்பு தான். தயவு செய்து சொல்கிறேன், இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு இடைப்படுவாராக. உங்கள் வாழ்க்கையை சீர்தூக்கி பாருங்கள். யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. இங்கே உட்கார்ந்துருக்கிற யாருமே 22 கேரட் தங்கம் கிடையாது. எல்லார்ட்டையும் குறைகள் உண்டு, எல்லார்ட்டையும் பிரச்சனைகள் உண்டு. பட் தன்னைத்தான் நிதானித்தருகிற நியாயம் தீர்க்கப்படான். உங்களை நீங்களே சர்ச் பண்ணுங்க, உங்களை இங்கே கரெக்ட் பண்ணுங்க. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு, ஆண்டவரே நான் என்ன செய்யணும், எங்கே என் குடும்பத்தை நான் விட்டுருக்கு, எந்த இடத்துல நான் குறைபாடாக இருக்கிறேன், எதை நான் மாற்றிக்கொள்ளணும். ஏன்னா அந்த உக்ரானக்காரன்ட்ட அக்கௌண்ட்டை கேட்டது போல் நம்மளை ஒரு நாள் கணக்கு கேட்பார். நீ இந்த பூமியில் இவ்வளோ நாள் வாழ்ந்துருக்கிற, நீ இவ்வளோ நாள் ஜீவியம் பண்ணியிருக்க, இவ்வளோ காரியத்துக்கு உன் கையில் கொடுத்துருக்குற, உன் குடும்பத்தை கொடுத்துருக்க, உன் பிள்ளைய கொடுத்துருக்குற, உன்னுடைய ஜெனரேஷன் சந்ததிகளை கொடுத்துருக்க, நீ எப்படி நடத்துனன்னு கேட்பார். அன்றைக்கி சொல்ல முடியாது, இல்லை நான் மறந்துட்டேன், இல்லை
என் வாய்ப்பை நான் இழந்துட்டேன். இல்லை, ஒரு முறை பிறப்பதும் ஒரு முறை மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்படை இது மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. வேற ஒரு வாய்ப்பு கிடையாது. இந்த வார்த்தை ஒரே ஒரு வாய்ப்பு. Can you stand up? இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே மக்க நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் எழுந்து நின்று ஆண்டு சமத்தில் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே மீண்டும் ஒரு வாய்ப்பு ஆண்டவரே, இந்த உலகத்தில் ஆண்டவரே எங்களுக்கு மீண்டும் ஒரு வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. இந்த வாய்ப்பை நாங்கள் இழந்து விடாதபடிக்கு ஆண்டவரே, இந்த வாய்ப்பை நாங்கள் துளைத்து விடாதபடிக்கு ஆண்டு சமூகத்தில் ஜெபிக்கலாமா? எல்லா வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க பாப்போம். லெட்ஸ் ஓபன் your mouth and let's pray. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கலாமா? கொஞ்சம் 2 நிமிஷம் நான் வாயை திறந்து ஆண்டவரே கேட்ட வார்த்தைக்கு நேராக என் மேன்மையை பெருக பண்ணி மறுபடியும் என்னை தேற்றுகிற ஆண்டவர், மீண்டும் ஒரு வாய்ப்பு தருகிற ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா வாய்களை திறந்து ஆண்டவரே மீண்டும் ஒரு நாள் நான் வருவேனா? மீண்டும் இந்த தேவாலயத்துக்கு நான் வருவேனா? மீண்டும் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குமா? எனக்கு தெரியாத ஆண்டவரே. ஆனால் இன்னைக்கு நான் தேவ சமூகத்தில் நிற்க எனக்கு கர்த்தர் வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இன்றே ரட்சணிய நாள், இன்றைக்கே மனம் திரும்புவோம். நாளைக்கு நாளானைக்கு அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரா வந்திருக்குதுன்னா, ஆண்டவருடைய சத்தம் உங்களுக்கு நேரா பேசியிருக்காருன்னா, உங்களுடைய வாழ்க்கையில சோம்பேறித்தனமாக இன்னும் லோத்துவை போல தாமதித்து கொண்டு இருப்பீங்கன்னா, அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் உங்க மேல வைத்த அன்புதான் உங்களை இதுவரை இழுத்து கொண்டு வந்திருக்கிறார், உங்களை இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நான் இன்னும் சோம்பேறித்தனமா வேதம் வாசிக்காம ஜெபிக்காம குடும்பமா ஜெபிக்காம அதிகாலையில தேடாம தேவனை நாடாம ஆண்டவரே நான் இன்னும் அப்படியே இருப்பேனா? இன்னைக்கு நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன் ஆண்டவரே. ஒரு நல்ல டிசிஷனுக்கு நேரா நான் வருகிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால தாவீதை போல குடும்பத்தோட சூழ்நிலையெல்லாம் இழந்து, கடன்ல இழந்து, எல்லாவற்றையும் இழக்கிற கண்டிஷன்ல இருக்கிறீங்களா? இன்னைக்கு கர்த்தருக்குள்ள உங்களை திடப்படுத்திக் கொள்ளுங்க. தேவ சித்தத்துக்கு உங்களை ஒப்புவீங்க. நிச்சயமா நீங்க திருப்பிக் கொள்வீங்க. பிரியமானவர்களே, உங்க கடன்ல வாழ்கிற குடும்பங்களை திருப்பிக் கொள்வீங்க. கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்லுகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளுவாய். எல்லா வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. கடன்ல இருக்கிற குடும்பங்கள்லாம் வாய்களை திறந்து, ஆண்டவரே நான் இன்னும் எவ்வளவு நாள் இப்படியே கடன்ல வாழ்றது, எவ்வளவு நாள் நான் வட்டியை கட்டி கொண்டு இருக்கிறது, கர்த்தாவே இன்னைக்கு என் குடும்பத்தை நான் மீட்டெடுக்க ஆண்டவரே இந்த கடன் தொல்லையிலிருந்து, இந்த போராட்டத்திலிருந்து, பாவ கட்டுகளிலிருந்து என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை, என் வம்சத்தை, என் தலைமுறையை மீட்டெடுக்க உதவி செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால ஹல்லேலூயா. பொல்லாத உக்கிரானக்காரனே மனம் திரும்பி இப்படியாய் மனம் திரும்புவார்னா, இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன் வாழ்க்கை குறித்து ஒரு நாள் ஆண்டவரிடத்தில் கணக்கு ஒப்புவிப்பா. உன் கையில் இருக்கிற பணம் முதற்கொண்டு, உன் வாழ்க்கையில் இருக்கிற இந்த வாழ்ற தருணம் முதற்கொண்டு, தாளந்துகள், திறமைகள், கர்த்தர் கொடுத்த எல்லா சோர்ஸ், எல்லா காரியத்தை கர்த்தரிடத்தில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டுமே. ஆண்டவரே கேளுங்க. ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன் ஏசப்பா. எத்தனையோ நேரம் எனக்கு வாய்ப்பு கிடைச்ச போதெல்லாம் கர்த்தரை தட்டி எழுப்புறா, எழுந்துரு எழுந்துரு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் நான் தள்ளி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும்னு கையை முடக்கினே இருந்திய மகளே. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவரோடு பேசுகிறார். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவரோடு பேசுகிறார். எழுந்துரு, 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 சீயோனே உன் தூசியை உதறி எழும்பு. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேரா வருகிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை முன்பு சொல்லுகிறேன். இன்னைக்கு நீ தூசியை தட்டிட்டு எழும்பலைனா மீண்டும் இந்த வாய்ப்பு கிடைக்குமா எனக்கு தெரியாது மகளே. மீண்டும் இந்த வாய்ப்பு கிடைக்குமா சகோதரனே, தெரியாது சகோதரனே. கர்த்தருடைய வார்த்தை முன்னிட்டு சொல்லுகிறேன். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடு, இன்னைக்கே அது செயல்பட ஒப்புக்கொடுங்க. நிச்சயமா கர்த்தர் மீண்டும் ஒரு வாய்ப்பு தருவாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கோதுமை மணி போல் மாடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். கோதுமை மணி போல் மாடிந்திடுவேன், உமக்காய் தினமும் பலன்
கொடுப்பேன். அவமானம் நிந்தை சிலுவைதனை சொல்லலாமா? அவமானம் நிந்தை சிலுவைதனை அனுதினம் உமக்காய் சுமக்கின்றே. அனுதினம் உமக்காய் சுமக்கின்றே. உமக்காக ரெண்டு கையை உயர்த்தி சொல்லலாமா? நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காக தானே ஐயா. நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பருமக்காக தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பருமக்காக தானே ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேவன் கொடுத்திருக்கிற மீண்டுமான ஒரு வாய்ப்பு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்ப திரும்ப நான் சொல்லுகிறேன், உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்து கொண்டாயானால் நலமாயிருக்கும். கர்த்தர் அநேக வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். நமக்கு நேரம் ஆயிடுச்சு. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தைகளை நான் அங்கீகரித்திருக்கிறேனா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய ஆவி அந்த வார்த்தைகளை அங்கீகரிக்குதா? இல்லை இந்த வார்த்தை எனக்குரியது இல்லைன்னு சொல்லுதா? உங்களுடைய ஆவியை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வேத வார்த்தை, வேத வசனம் அவருடைய ஆண்டவருடைய சித்தத்துக்கு நேராய் வழி நடத்த நம்மை நோக்கி வரும் பொழுது நம்முடைய ஆவி அந்த வார்த்தையை அங்கீகரிக்கிறதாக இருக்கணும். அந்த வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறதாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தோமானால் நம்முடைய ஆவி மறுபடியும் மறுபடியும் கரைப்பட்டு தேவ சித்தத்துக்கு நேராக திரும்ப விடாத அளவுக்கு தடை பண்ணிடும். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் தான் உக்கரக்காரர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் இருக்குது. சுயாதீனத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசின அந்த வார்த்தைகளில் அதற்காக ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் நமக்கு தந்திருக்கிற இந்த நாளிலே, இந்த நாள் உங்களுடைய மனம் திரும்புதலின் நாளாக இருக்கட்டும். லோத்துவுக்கு ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருந்தார், இந்த சமபூமியில் எங்கும் இல்லாதே, ஜீவன் தப்ப ஓடிப்போன்னு சொன்னார். ஆண்டவர் சொன்னார், அந்த மலைக்கு நீ ஓடிப்போன்னு சொன்னார். அவன் சொன்னான், இல்லை நான் மலைக்கு ஓடுறது ரொம்ப கஷ்டம், நான் சோவாருக்கு போகிறேன்னு சொல்லி அவன் ஒரு ஊர் தேர்ந்தெடுத்தான். ஆண்டவர் சொன்னது அந்த மலைக்கு ஓடிப்போன்னு சொன்னார். முடியாதுன்னு சொல்லிட்டு சோவாருக்கு போனான். போனதுக்கு பிறகு அங்கே இருக்கிறதுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி மறுபடியும் மலைக்கு ஓடினான். ஆனால் போன இடத்துல தேவனுக்கு விரோதமான ஒரு சந்ததி உருவாக காரணமாகி போனான். தேவ பிள்ளைய முதல்ல ஆண்டவர் சொல்லும்போது நம்ம செஞ்சிடணும். அதுக்கப்புறம் மனம் திரும்பி நான் அந்த இடத்துக்கு வரேன் அப்படின்னு சொன்னால், நீ மனம் திரும்பி வரும்போது அந்த இடம் வேற மாதிரி இருக்கும், அந்த சூழ்நிலை வேற மாதிரி இருக்கும். முதல்ல சொன்னது அந்த இடம் தானே, அதனால நான் இப்போ மறுபடியும் அங்கே போகிறேன் அப்படின்னா திரும்ப தேவனுடைய திட்டம் அதுவாக இருக்காது. முதல் தடவை நீ கீழ்ப்படியலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு நம்ம மேல் இருக்கிறது. அட்லீஸ்ட் அவன் வந்து அந்த சோவாரிலிருந்து மலைக்கு போகிறதுக்காகவே தான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கணும். ஆண்டவரே மறுபடியும் நாங்கள் போகட்டுமா? இல்லை, எனக்கு என்ன தோணுதோ நான் அதை செய்வேன். சில விசுவாச பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கும் போது அதுக்கு பதிலே இருக்காது. ஹல்லேலூயா. தேவன் கொடுக்கிற, மறுபடியும் தேவன் கொடுத்திருக்கிற வாய்ப்பு. இன்றைக்கு கர்த்தர் மனம் திரும்ப சொன்ன காரியத்திலிருந்து மனம் திரும்புங்க. கொடுக்கப்பட்டது ஒரே விதமான வார்த்தையாக இருக்கலாம், ஆனால் ஒவ்வொருடைய இருதயத்தோடு கூட கர்த்தர் பேசியிருக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் அவருடைய சூழ்நிலைக்கு ஏற்ற விதமாக கர்த்தர் பேசியிருக்கிறார். அந்த வார்த்தைகளை அப்படியே நீங்கள் அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டு கர்த்தர் என்ன பேசினாரோ அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. பரிசுத்த பிதாவே, சர்வவல்ல தேவனே,
உமக்கு ஸ்தோத்திரம். நீதிமான் என்னை தயவாய் குட்டி கடிந்து கொள்ளட்டும், அது என் கைகள் அல்ல தட்டுவதில்லை என்று சொன்னது போல ஒருபோதும் அது எனக்கு இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தையை நாங்கள் தட்டி கழிக்காதபடி எங்களோடு பேசின வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுத்து உமக்கு பிரியமானதை செய்து நல்ல தீர்மானங்கள் எடுத்துக்கொள்ள உதவி செய்வீராக. வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஒவ்வொருவரும் தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்பதே உம்முடைய விருப்பமாக இருக்கிறது. உம்முடைய விருப்பத்தை உம்முடைய பிள்ளைகள் நிறைவேற்றி உம்மை சந்தோஷப்படுத்தத்தக்கதாக தேவன் அனுக்கிரகம் பண்ணுங்க, ஆசீர்வதிங்க. துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்முடைய வருகை மட்டும் நம் அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென். அப்படியே ஒரே நிமிஷம். நமக்கு இந்த வருஷத்தில் நான் உங்களுக்கு அறிவிப்பில் பச்சைமலை ஊழியத்தை பற்றி நான் உங்களுக்கு இன்னும் சொல்லலை. முதல் ஆராதனையில் சொன்னேன். இன்றைக்கு நான் கல்வராய மலைக்கு போனாலும் அடுத்து வருகிற 12ஆம் தேதி 2வது வாரம் ஞாயிற்று. உட்காருங்க கொஞ்சம் நேரம் உட்காருங்க. பச்சைமலை ஊழியத்துக்கு போக வேண்டியிருக்கிறது. நான் ஏற்கனவே அந்த 90,000 ரூபா கட்டுறதுக்கு படாத பட்டு அதை கட்டியிருக்குது. இன்னும் 16,500 ரூபா இன்னும் கட்டும்படி சொல்லியிருக்கிறாங்க. அதையும் நான் கட்டணும். அது ஒரு பக்கம் இருக்குது. அதே சமயத்தில் எனக்கும் மறுபடியும் உங்ககிட்ட கொடுங்கன்னா உங்ககிட்ட எங்கே இருக்குது கொடுக்கறதுக்கு? இல்லையா? இல்லை பாஸ்டர், கேளுங்க பாஸ்டர், இப்போவே செக்கு போட்டு கொடுத்துட்றேன் பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என் காதில் கேட்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரி, ஆனாலும் கர்த்தர் நமக்கு அதான் அந்த அவர் சொன்ன மாதிரி விசுவாசங்கிறது தான் அந்த பிளாங்க் செக்கு. அதான் ஆண்டவர் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார். அப்படி தான் அது கணக்கு. அப்படி தான் இது வரைக்கும். அதாவது ஒன்றுமே இல்லாமல் ஏன் திட்டம் போடுறீங்க அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. எதையாவது வச்சுக்கிட்டு திட்டம் போட்டால் அதுக்கு பேர் விசுவாசமா? சொல்லுங்கள். எதுவுமே இல்லாமல் திட்டம் போடுறதுக்கு பேர் தான் விசுவாசம். அதனால் அப்படி தான் திட்டம் போட்டிருக்கிறோம். கர்த்தர் அதை நடத்துவார். உங்களுடைய மனதில் ஏவின காரியங்களை தயவு செஞ்சு மௌனமாக இருக்காதீங்க. ஒரு 200 பிள்ளைகளுக்கு சேர வேண்டிய சுவிசேஷம் போய் சேரணும். அதற்காக நீங்கள் பிரயாசப்பட்டு செய்யுங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, பாஸ்டர் ஜேக்கப் அவருடைய ஊழியத்துக்கு இந்த வருஷத்தில் என்னால் எதையுமே பண்ண முடியல. உங்களுக்கு தெரியும், போன வாரத்தில் அந்த பணத்தை கொண்டு கட்டுறதுக்காக நான் பல பாடுபட்டுட்டு இருந்தேன். என்னாலையும் முடியலை. ஆனால் இப்போ அவருடைய ஊழியத்தில் இன்னும் அந்த புக்கு பிரிண்ட் ஆனதுக்கு அவர் இன்னும் பணம் கட்ட வேண்டி இருக்குது. அதனால் தயவு செஞ்சு இப்போ நீங்கள் முடிஞ்சவங்க ஒரு கவர் எடுத்து நீங்கள் பாஸ்டர் ஜேக்கப்புடைய ஊழியத்துக்குன்னு சொல்லி எழுதி போட்டிங்கன்னா, அதையும் இதை கேட்டுட்ருக்கீங்க ஒருவேளை ஜிபே மூலமாகவோ எதாவது பண்ணாலும் பாஸ்டர் ஜேக்கப் மினிஸ்ட்ரி அப்படின்னு நீங்கள் போட்டு அனுப்புனீங்கனாலும் அதை சேர்த்து அவருடைய ஊழியத்துக்கு கொடுக்கறதுக்கு அது ஏதுவாக இருக்கும். நான் நிறையா அதை செய்யணும்னு ஆசைப்பட்டேன், என்னால் முடியலை. தயவு செஞ்சு நீங்கள் அதற்காக ஒரு பிரயாசத்தை எடுத்துக்கொண்டு நீங்கள் அனுப்பி கொடுங்க. ஏதோ ஒரு சின்ன சப்போர்ட் அவருடைய ஊழியத்தில் அது அவருக்கு பிரயோஜனமாக இருக்கும். அதுக்காக பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எனக்கு இடதுக்காக தான் கேட்குது ஆமேன்கிறது. அல்லேலூயா. சத்தமா? சரி, நீங்கள் உற்சாகப்படுங்க. அதாவது தேசத்தில் நம்ம ஊழியம் நடக்கிறதுக்கு, ஆண்டோடைய சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறதுக்கு நம்முடைய பிரயாசங்கள் ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு அது இருக்கணும். ஆனால் கர்த்தருடைய ஊழியத்துக்காக செஞ்சு நம்ம ஒருபோதும் தரித்திரம் ஆக மாட்டோம். ஆமென். கர்த்தர் செய்வார். கண்களை ஜெபம் பண்ணிட்டோம்ல. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார்.